நொட்டுவாங்க இரு. ஏண்டா நீங்க மீடியாக்காரனா போய் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவோட அவனுடைய கல்குவாரிய நீங்க வீடியோ எடுத்தா விடுவானாடா? டேய் நீங்க இன்னும் திருந்தலடா. எல்லா மீடியாக்காரனும் ஒத்துமையா இருந்தா இத மாதிரி பண்ணுவான்ல. ஒரு மீடியா மேல ஒரு மீடியாவுடைய ஒளிப்பதிவாளர் ஒரு வீடியோனுடைய மேல ஒரு நபர் ஒரு வேலைக்காரன் மேல கைய வைக்கிறதுக்கு ஒரு நபர் பயப்படுவான் இல்லையாடா? நீங்களாம் ஒத்துமையா இல்லையே. ஒத்துமையா இருந்தா தானே. ஏண்டா உங்களுக்கு தெரியாது திமுக காரன் திருடன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? திமுக அதுவும் கரூர்ல இருக்கிற கரண்ட் எம்எல்ஏ அவன் கல்குவாரில போட்டு குத்தாம என்ன பண்ணுவான், முக்காம என்ன பண்ணுவான்? நீங்களாம் மீடியாக்காரனடா. நீங்களாம் மீடியாக்காரனடா. இந்த நியூஸ் தமிழ் சேனல் ஒன்னதான் கேக்குறேன். அங்க அஜித் குமார படுகொலை பண்ணும் போது அங்க கல்லூரி அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணி படுகொலை கொள்ளும்போது இந்த சிறுமி பாலியல் பண்ணும் போது இங்க ஆவடி டு திருவள்ளூர் திருத்தணி ரூட்ல பசங்க பிள்ளைங்கோ திமுக பிள்ளைங்கோ கஞ்சா அடிச்சுட்டு பொருளை போட்டு சாமான் போட்டு எப்படி எல்லாம் போட்டாங்கோ. அங்க எங்கடா போனீங்க? கோயம்புத்தூர் மாணவி பாலியல் பண்ணும் போது நொட்டினீங்களாடா மீடியாக்காரல. இப்ப உங்களை மட்டும் குத்துனா கொடிதாடா உங்களை. ஏய் யார் டானு? யாரா டானு? கிட்லர் ஆட்சி நடக்குதுடா தமிழ்நாட்டுல. கிட்லர் ஆட்சி நடக்குதுடா தமிழ்நாட்டுல. நீ எம்எல்ஏ மேல கைய வச்சா விடுவான்ல. 100 பேர் சேர்ந்து அடிச்சதே கம்மி உங்களை. அங்க முதல்வர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, முதல்வர் டான் ஐயா 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 தளபதி சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, உங்களை நொங்கு எடுத்துருப்பாங்கடா. தெரியுமாடா? எம்எல்ஏ ஆகிறதுக்கு உங்களுக்கு தெரியாதா? இங்க எம்எல்ஏ சென்னையில ஒரு எம்எல்ஏ இருக்காரு. அத்தனை வித்தையும் தெரியும். ரபடித்தனம், முள்ள மாறித்தனம், கேப் மாறித்தனம், அத்தனை மாறித்தனம், இத்தனை மாறித்தனம், எல்லாம் மாறித்தனம் தான் உனக்கு மந்திரி. அப்ப ஒரு எம்எல்ஏ என்ன இருக்கணும்? கல் உடைக்க தெரியணும், மண்ணு திரட்ட தெரியணும், ஆத்த உடைக்க தெரியணும், மாட்டை உடைக்க தெரியணும், எல்லாம் உடைக்க தெரிஞ்சதுன்னா டிஎம்கே எம்எல்ஏ. அதுவும் நீ கரண்ட் எவ்வளவு டிகிரி இருந்தா திமுக எம்எல்ஏ கல்குவாரியே போய் நீங்க வீடியோ எடுப்பீங்க விட்டுருவாள்ல. இனிமாவது திருந்துங்கடா. இந்த கிட்லர் ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மீடியாக்காரன் புல்லா சேர்ந்து தலையிலையாவது கொட்டிக்கிங்க, இல்ல நல்ல வேலையை செய்யுங்க. இது ஆட்சியாரா நடக்குது? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல. ஒரு எளிய மக்கள் காவல் நிலையம் சென்று விசாரணை செய்வதற்கு அங்கீகாரம் இருக்கா? இல்ல. காவல் நிலையத்துல ஸ்டேஷன்ல ஒரு நைட்டு தங்குறதுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல. மூத்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல. கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல. ஒரு எளிய சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல. நோட்டு அப்புறம் போய் கேமரா விட்டு நீ போட்டோ எடுத்தினா உன் மூக்குல குத்தாம மேலண்டா வாயில என்னமோ வருது தெரியுதா? உன் குளத்துல குத்தி அனுப்பாத விட்டான் பாடுறான். தப்புடா. மீடியாக்காரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த கிட்லர் ஆட்சி, அப்பா ஆட்சின்னு சொல்ற கிட்லர் ஆட்சி. ஆனா இப்பயும் பாருங்களேன், இவ்வளவு சம்பவம் நடந்துட்டு மீடியா எப்படியா போட தெரியுமா? இவர்கள் கேமராமேன் கல்குவாரியில் படம் பிடிக்க சென்ற போது வழுக்கி விழுந்தார்கள். அப்படி வழுக்கி விழும்போது சூத்தில் கல்லு சிலது குத்தி இவர்களுக்கு அடிபட்டு விட்டது என்று கூறுவார்கள். நொட்டுங்க. நன்றி.